பேசிட்டே வந்தோம். இங்கே சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு போவோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. metal mouse நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை ஜர்னி. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் வேலியை தான் பார்க்குறதுக்காக உங்கள் எல்லாருமே கூட்டிகிட்டு போக போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சம்திங் இன்ட்ரெஸ்டிங், எப்படி சொல்கிறது, நீங்கள் இந்த இடத்துல நான் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சா கூட ஸ்கிப் பண்ண தோணவே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ கலிஃபோர்னியாவோட டே 3 vlog தாங்க இது. இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம சிலிக்கான் வேலி, அதாவது புரிகிற மாதிரி நல்லா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது, உங்களுக்கு கண்டென்ட் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே ஒரு பேசிக் பிளாட்ஃபார்ம் தான். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பேஜஸில் தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து ஃபோன் எடுத்தாலே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதெல்லாம் கிராஸ் அவுட் பண்ணிட்டு தான் நாம் எதுக்கு மேட்ருக்கு வந்திருக்கோம், எதுக்காக எந்த பர்பஸ்க்கு ஃபோன் எடுத்தோம் அப்படிங்கிறதே நம்ம மைண்டுக்கு வர்ற அளவுக்கு நம்மளை மாற்றி வச்சுருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து உருவான இடம் எங்கே அப்படிங்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் என்னெல்லாம் ஃபேமஸாக இருக்குது இந்த பிளேசஸில் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறாங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ கலிஃபோர்னியாவில் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்க சிலிக்கான் வேலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் தான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாதுங்க. இது சுற்றி இருக்கிற நிறைய இடத்துல இந்த மாதிரி டெக் ஹப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் மெயினான பிளேசஸ் நமக்கு தெரிஞ்சது கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி உருவான இடத்துக்கு தான் இப்போ நம்ம போய் எல்லாமே உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். 5:30 வரைக்கும் டார்கெட் வச்சுருக்கோம். நம்மளால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். அவன் வந்து கூகுளில் மேப்பை போட்டு சின்ராஸு எடியா வண்டியை அப்படிங்கிற மாதிரி தாங்க நாங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 2 o'clock இருக்குங்க. ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ஆசை, கண்டிப்பாக இந்த இடம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் வந்திருக்கோம். ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு இன்னொன்று என்னென்னா, நீ வந்து உன்னோட சப்ஸ்கிரைபருக்கும் நீ பர்ஃபெக்டாக காமிச்சிரு இந்த இடத்த. ஸோ இது வந்து எல்லாரோட ட்ரீமாக இருக்கும், இந்த பிளேசஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேராக வந்து பார்க்க முடியாதவங்க உன்னோட வீடியோஸ்லேயும் பார்த்துப்பாங்கல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், நம்ம கூகுளோட ஆம்பி தியேட்டரு அதோட விசிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க போகலாம். This is Skelly's first time. Go. Yeah, that's Skelly's first time. Hey, come on. Who's with you? Hold him. It's 3, 2, 1. Don't be. Hey. கூகுள் உருவான இடங்க இங்கே தாங்க எல்லாமே போயிட்டுருக்கு. மெயின் கூகுள் பிரான்ச் வந்து இதுதான். என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் வந்து சொன்னேங்க, அப்போ நம்ம அனுப்புகிற எல்லா மெசேஜும் இங்கேருந்து தாங்க போகுமா அப்படின்னு கேட்டேன். உன் அறிவை கொண்டு போய் என்ன பண்ண அப்படின்னு நாங்கள் ஃபன்னியாக பேசிகிட்டே வந்தோம். இங்கே சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களாங்க. உள்ளே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ சைக்கிள்ஸ். ஸோ அவங்க வந்து எப்போ ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு திரும்ப வந்து இங்கே வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அங்கே ஒரு பர்சன் கூட போயிட்டுருக்காங்கல்ல எடுத்து. ஆப்பிள் கம்பெனி, யூடியூப் கம்பெனி, ஃபேஸ்புக், அமேசான் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு இதுக்குள்ளே தான் இருப்பாங்களாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு விசிட்டர் ஏரியா மாதிரி நம்ம வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். மெயின் ஆஃபீஸ் வந்து இதுக்கு பேக்கில் இருக்குங்க. இந்த கூகுள் ஸ்டோரில் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. தேங்க்யூ. அந்த ஆண்ட்ராய்டு பொம்மை எடு, பச்சை கலர் பொம்மை, ஆண்ட்ராய்டு பொம்மை வரல இது.
Amma, do you want to buy this Google magnet or this dinosaur magnet? Mm-hmm. Can I see it? 25. வெயிட் ஸோ அதாவது ஒவ்வொன்றும் ட்ராஸ் பண்ணும்போது இதெல்லாம் அனுப்புவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு வரும் ஆமாம். பட் இந்த பிளாஸ்டிக் ஒர்த்து தான் பிளாஸ்டிக் பட் H2O H2 Google கூகுளோட மெயின் விசிட்டர் ஏரியா தான் இது. இதுக்கு பேக்கில் தாங்க கூகுள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. நான் வந்துட்டேன்ப்பா. செட் ஆஃப் 4 ப்ரைஸ் வந்து $12. வாங்கிக்கோமா, ஃபோன் வாங்கிக்கணும்னா யூடியூப் நோட் புக் எடு. எங்க இது பாப்பா? அந்த பக்கத்தில் ரெட்டு கீழே படிச்சு பாரு. யூடியூப் நோட் $20. Lopez, can you please bring 2 more basketballs to here? என்ன வேணுமோ நோட் பண்ணிக்கலாம். Here. ஓகே. Aspen Legend Unite. Aspen Legend Unite. I'm playing Aspen Legend Unite. Wait, a Porsche did 911. That was defense? இது தெருவா செட் பண்ணுமா? மிதுரன், what are you playing? Aspen Legend Unite. ஆமாண்டி, தெரியாது உனக்கு? கூகுள் கம்பெனிலேருந்து அவங்க பிராண்டட் ஃபோன், ஐஃபோன், ஹெட்செட்டு, வாட்சஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா இருந்ததுங்க. பாருங்க அப்படியே. சரி, இன்னும் உள்ள நிறையா இருக்கு, வாங்க. எல்லாம் ஐஃபோன் ரேட் தான் இப்போ எல்லாமே. இந்த போட்டிருக்காம ரேட்டு. சரி, இந்த இருக்கு கூகுள் பிக்சல் 9 799. ஒரு கலர்ஸ் இருக்குன்னா இது எடுத்து ஓப்பன் பண்ணி பாரு, நல்லா இருக்கும் போது. இது இல்லையா? இல்ல, இது சும்மா மாடல் ஃபோன் தான் வச்சது, அதை எடுத்து. You cannot play games on a phone. Oh man. இல்ல இங்க அதில் போய் மகிழ்ச்சி ஓப்பன் பண்ணு. I ain't using a pink phone. Now it's just a pink phone. Wait. எங்கே ஓப்பன் பண்ணாலும் வரதாக செய்யும். Still Aspen Legends? Yeah. ஓகேவா? Wait. எல்லாமே ஒரே பிராண்டில் இருக்கணும். ஓ, அப்பனா தான் நமக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். யா ஷோ சும்மா சொல்லிட்டேன், இதில் கூட பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வாட்ச் வந்து 349. Go to Never mind. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு காட்டுங்க பாப்பியே. 349. ப்ரைஸ் வந்து 349. ஸ்ட்ரைப்ஸோட ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. 3னா 49 எல்லாமேனா. இது எல்லாமே அது கிடையாது, ஆக்டிவ் ஸ்போர்ட்டு ஒவ்வொரு பிராண்ட் ஒவ்வொரு பிராண்ட் இருக்குது. ஸோ அந்த தெரிஞ்சதெல்லாம் ஐஃபோனு, சாம்சங். ஆனால் கூகுளில் இவ்வளோ இருக்குதா அப்படின்லாம் எனக்கு தெரியாதுங்க. இங்கே வந்து தான் நானே பார்த்தேன். ஸோ இது ஒன்று, அப்புறம் இன்னொன்று இருக்குது. ரெண்டும் ஒன்று தானே? ஆமாம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ இது வேணும்னா கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லுங்கள். கூகுள் பிக்சல் சைஸ் பாரு, இது வந்து 41, இது வந்து 40 மில்லிமீட்டர் எடுக்க முடியாது. ஓ, அதுதான் இந்த சைஸ் வேரியேஷனில் வச்சுருக்காங்க ரெண்டுமே. கொஞ்சம் பெருசாக இருக்கும், சிறுசாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் சிறுசாக இருக்கும்.
இது அழகா இருக்குது, குட்டியாக இருக்குது. அழகு ஸ்போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ப்ளஸ்ஸு 229. ஸோ இந்த மாதிரி வராங்க. இங்கே தான் நிற்க. நான் ஐஃபோனே வாங்கிக்கிறேன். இது ஒன்று பிக்சல் A9Aன்னு ஒன்று. இது வந்து இது 499 தான். அது இது கம்மி தான், 499 தானா? இருமா, அதை எடுத்து பாரு. ஏய் நிற்கண்டா. நிற்க, இங்கே தான் நிற்கிறேன். ஸோ இது $4 இருக்குண்ணா. இது அதுண்ணா இதுக்கடா, அது வச்சிரு. அப்படியே நான் கலர் நீ அப்படியே பாரு. மைய ஒரு நிமிஷம் நில்லு, ஃபோட்டோ எடுக்க. இதுவும் 2 சைஸ் இருக்குது. எல்லாமே ஒரே சைஸ் தான் ஆகும். ஒரே பிக்சல் வாட்ச் 3 தான். இங்கே வந்து கொஞ்சம் இந்த கலர் லெதர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். What's nice? Can I have one watch? Another iPod. நம்ம வச்சுருந்தோம்ல கூகுள் நெஸ்ட்டு ஒன்று. அப்படியா? நம்ம போடல. எதுக்கு ரொம்ப இது எடுக்கணும்? ஆஹா, இந்த பாக்ஸஸ் எல்லாம் நீ பண்ணுங்க வாமா. ப்ளே பண்ணு. ப்ளே பண்ணு. நீ இப்போ ப்ளே பண்ணது, நீ கம்போஸ் பண்ணது. ஓகே, நீ பண்ணு. போதும், நீ படுங்க. அவ்வளோதான், வேண்டாம். இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். வெயிட் பண்ண, நம்ம ப்ளே பண்ணலாம். Here's my phone. Wait, let's see this. மகி, I think I'll see the front. You see the கூகுளில் நம்ம எப்பயுமே தேடுவோம், நமக்கு என்ன டவுட் இருந்தாலும் அந்த மெயின் இடத்துக்கு தான் உங்கள் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து இப்போ காட்டியிருக்கேங்க. இதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அப்புறம் யூடியூப் ஒன்று ஒன்றா போய் பார்க்க போகிறோம். கூகுள் கம்பெனியில் இருந்து விசிட்டருக்குன்னு ஒரு தனி ஒரு பில்டிங்கே இருந்ததுங்க. இது மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் இருந்ததா என்ன அப்படிங்கிறத அப்படியே பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறது ஃபேஸ்புக் மெயின் ஆஃபீஸ்க்கு தான்.
இது வந்துட்டு என்ட்ரன்ஸ்ங்க. இங்க நெறைய பேரு பிக்கெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய கனவு பயணம் அப்படின்னு தான் சொல்லணுங்க. எல்லாருக்குமே Google, YouTube, Facebook எல்லாருமே இப்ப யூஸ் பண்றோம். எனக்கு இங்க வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும். இதுக்கு ஒரு மெயின் பிரான்ச் இருக்குதா? இதுதான் உருவான இடமா? ஓ மை காட்! அப்ப இங்க உள்ள ஒர்க் பண்றவங்களுக்குலாம் எவ்வளோ ஃபெசிலிட்டீஸ் குடுப்பாங்க அப்படின்லாம் தோணுச்சு. அதுல ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆரம்பம் தாங்க இதுங்கிற மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருந்தாங்க. இது எல்லா இடத்துலயுமே இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா Facebook கம்பெனில உள்ள ஒர்க் பண்றவங்க வந்துட்டு எப்போ வந்து வெளியே போய் ஜஸ்ட் ஃபார் ரிலாக்ஸேஷன் போகணும் அப்படின்னு ஒரு டிரைவ் போகணும்னு நினைக்கும்போது அவங்க வந்து பைக் எடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போகலாங்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு செட்டப் தாங்க இது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர் ஏரியாலாம் இல்லைங்க. ஜஸ்ட் இதுதான் கம்பெனி. பெருசாக இருக்குல்லங்க பில்டிங். இந்த கம்பெனிக்குள்ளே தான் ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இப்போ ஃபேஸ்புக் மெயின் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு, அதாவது மெயின் கம்பெனிக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கோம்லங்க, இவங்கெல்லாம் உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க. இவங்க வந்துட்டு அவங்களோட கார் பார்க்கிங் லாட் போகிறதுக்காக ஒரு பெரிய பஸ்ஸே விட்டுருக்காங்க. எனக்கு மேலே ஒரு பெரிய டிவி மாதிரி ஒன்று தெரியுது இல்லைங்க, அதில் வந்துட்டு அடுத்தடுத்து என்னென்ன பஸ்ஸஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த டைமிங்லன்னு சொல்லிட்டு ரோல் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பேட்ச் நம்பர், பில்டிங் நம்பர்ஸ்ன்னு தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே இந்த ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரியும் அந்த கம்பெனி கேம்பஸ்குள்ளேயே இருந்ததுங்க. இன்னும் இருக்குதுங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் உருவான இடம் அதுக்குள்ளே இருக்குதே ஒரு பெரிய கடல் மாதிரி. அவ்வளோ அள்ளி போட்டிருக்காங்கங்க அந்த விசிட்டர் ஏரியாக்குள்ளே. நீங்கள் அப்படியே அடுத்தடுத்து பார்க்க போகிறீங்க. அரௌண்ட் ஒரு 4:30 இருக்குங்க. நாங்கள் வந்துட்டு ஆப்பிள் விசிட்டர் சென்டருக்குள்ளே தான் ரீச் ஆனோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த விசிட்டர்ஸ் ஏரியாவே பெரிய பெரிய பில்டிங்காக அவ்வளோ பெருசாக இருந்ததுங்க ஆப்பிளுக்கு. ஸோ நான் சாதாரணமாக நம்ம ஆப்பிள் ப்ளே ஸ்டோர்லாம் போய் ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கும் அது தயாரித்து லான்ச் ஆகிற ஒரு இடத்துக்கு வந்து அதெல்லாம் பார்த்து வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எவ்ரி இயர் ஐஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ணும்போது இந்த கலிஃபோர்னியா, சான் ஃப்ரான்சிஸ்கோ ஆப்பிள் நிறுவனம் இந்த இடத்துல தாங்க லான்ச் பண்ணுவாங்களாம். வேர்ல்டுலே பெரிய ஐஃபோன் கம்பெனிஸ் வந்து இதுதான் இருக்குது. இது வந்து விசிட்டர்ஸ்க்குன்னு தனியாக இருக்கிற அந்த ஒரு லொக்கேஷன். ஸோ வந்து என்னென்ன ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, எந்த மாதிரி சொல்லுங்க. Hi, hi. Hi, Dora. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி உள்ள என்னென்ன வச்சுருக்காங்க. இது ஐபேடுக்கான இது ஐபேட்கான கீபோர்ட்னா அந்த மியூசிக் எடுத்து வச்சு பாரு. பேக்ல Can you connect something? Come on. Oh, it's connected. Hey, Ramadhiran, Apple headphone இருக்குது. Wait. சிக்கு போடு ஃபர்ஸ்ட். Super கிஷிது. இது எனக்கு கொடு, எனக்கு கொடு. 안 된다고 얘기하면 목소리가 조용해지잖아. 아시는데. This place
டேய் இதில் கேம்ஸ் வராது இதில். டேய் மிதிலன், what are you playing மிதிலன்? Look at here. What are you playing? சும்மா நீங்க பாரு, பிரைஸ் அப்புறம் பார்க்கலாம். இங்க வந்து ஸ்கூலில் வந்தோடனவே இவ்வளோ ப்ராடக்ட் வந்து ஆப்பிள் நிறுவனத்தில் இருக்குதா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபோன் மட்டும் தானே அப்படின்னு சொல்லி நானே ஷாக் ஆகி தாங்க பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொன்றுக்குமே ப்ரைஸும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அடுத்த பட்ஜெட்டில் ஏதாவது யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்சஸ் எல்லாமே நிறைய அழகழகாக இருந்ததுங்க. ஸ்ட்ரைப்ஸ் மேக்னெட்டுன்னு சொல்லிட்டு மல்டி கலர் நைஸ். இவ்வளோ இருக்கா வாட்ச் கம்பெனியில், எனக்கே தெரியாதுடா. ஜென்ஸ்க்குரிய வாட்ச் ஐட்டம்னா இந்த மாதிரி வருது. மெட்டல் மெட்டல் வந்து நிறைய ப்ராடக்டையுமே வந்திருக்க விசிட்டர்ஸ் வந்து வாங்கிட்டும் போனாங்கங்க. மோக்கு வச்சிருக்க ப்ராடக்ட் தாங்க இது எல்லாமே. பல்காவும் உள்ளே வச்சிருக்கிறாங்க. நம்ம பீசஸ் கேட்கும் போது பல்காக உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து தராங்க. நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், ரிமூவ் பண்ணவே வேணாம், ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்படி பண்ணி இங்கே ஸ்டிச் பண்ணுற மாதிரி ப்ளீஸ். அழகாக இருக்குல்ல, வெல்க்ரோ மாதிரி அது. ஸோ குட். இது பேர் வெல்க்ரோவா? சரி, நானே பார்த்ததில்ல மேம் இதெல்லாம். செயினில் இருக்கு பாரு இந்த மாதிரி. ஜஸ்ட்டு இதுதான். ஸோ கையை உள்ள விட்டுட்டு ஈஸி டோல் அப்படியே ஒட்டுது பாரு. ஒட்டுது. நைஸ். இதுவும் இருக்குது. ஐ திங்க் இது வெல்க்ரோ தான் நினைக்கிறேன். சரி அங்கே பாரு, அங்கே கண்ணில் போட்டு ஆப்பிள் மட்டும் வாங்கு. உனக்கு சொல்கிறதெல்லாம் நான் கேப்சர் பண்ணிட்டேன். இது அழகாக இருக்குல்ல. போத் ரெண்டுமே சேம் மாடல் நினைக்கிறேன். மூவி பார்க்கலான்னா நம்ம அந்த இதில் பார்க்கலாம், தமிழ் மூவிலாம் பார்க்கலாம். எவ்ரி திங் நம்ம பக்கத்தில் பார்த்த மாதிரி தேட்டரில் பார்த்தோம். நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறது? இது அதான் பாரு, இங்கே பாரு. கை எடுத்துரு, அது ஆட்டோமேட்டிக்காக இதாகுமே. மெஹின் வருதா? ஓகே. அண்டர்லைன் வருது. மை காட். சால்வ் கொடு. மேஜிக். நடப்பிருக்கு இன்னொரு
plus 8 equal 13. படிக்கவே வேணாம் போல கையை குட்டி படிச்சு எனக்கு வாங்கி கொடுத்தது $500 அப்பா மகி அப்படி கதை கட்டு T-shirts. ஜூம் பண்ணி ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொல்லலாம். என்னது நெக்ஸ்ட் ஈவெண்ட் நடக்க போகுது இப்போ. மவுஸ் டைப் பண்ணு. கம்மி தான். நைஸ். நாங்க போ தெரியலையா இங்க பாரு. இது வந்துட்டு நம்ம விசிட்டர்ஸ் ரூம்குள்ளே தான் இருக்கோம். என்னென்ன ஆப்பிள் ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுருக்காங்க. ஸோ ஆப்பிள் கம்பெனி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு அங்கே சைடில் வச்சுருக்காங்க. அதை செக் பண்ணி பார்க்கலாம். அதான் ஆஃபீஸ். Look, if you down in the mirror, you can see the rainbow thing. This is the sink. Oh, down. இங்க பாரு, இதை பாரு, மெனு இங்க இருக்கு பாரு. I want snacks. Okay, what's snacks? எல்லாம் முடிச்சுட்டு அரௌண்ட் பேக் நாங்கள் வந்து வீட்டுக்கு வரும்போது 6 o'clock ஆயிடுச்சுங்க. சம்மர் கலிஃபோர்னியாவில் 6 மணிக்கு எப்படி வெயில் அடிக்குன்னு பாருங்களேங்க. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அகைன் பேக் வந்துட்டோம். வந்து டே 3ங்க. டே 4 vlog இருக்குது.
அதுக்கப்புறம் டே 5 நாங்கள் அகெயின் பேக் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மார்னிங். ஸோ நெக்ஸ்ட் வீக் அப்டேட் பண்ணுற வீடியோவில் நான் டே 4 எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோ நாம் எல்லாருமே சேர்ந்து தான் பார்த்துட்ருக்கோம். நான் என்னென்ன ஃபீல் பண்ணேன், எந்த மாதிரி பார்த்தேன், ஒவ்வொரு இடத்தையுமே எந்த மாதிரி ரசித்து பார்த்தேன், என்னென்னலாம் அந்த இடத்துல லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது எல்லாமே என்னோடய ஜேர்னிலேருந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே தாங்க இருக்கேன். கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோ விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு டைம் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நெக்ஸ்ட் வீக் போடுற இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க. ரொம்ப நன்றிங்க.